ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலக கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். தை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தை மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 24ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதும் சனி பகவான் ராசியை பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று எண்ணோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ராசிநாதனுடைய பார்வை ராசியில் விழுவதால் காலதாமதமானாலும் செய்ய ஆரம்பித்த காரியத்தை வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியோடு செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு அவ்வப்போது சிறு குறு பயணங்கள் ஏற்படும். அந்த சிறு குறு பயணத்தால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். சிலருக்கு இந்த மாதம் சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவீர்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். சிலர் பூமி, மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை எல்லாம் மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம். கூடுதலான வருவாயை காண முடியும். வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு உரிய நேரத்திலே உங்களுக்கு வாடகை பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் உத்திரஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு குழந்தைகளால் மன உளைச்சல் ஏற்படும். சிலருக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும்.
வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும், தொழில் ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும், குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் சத்ரஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இம்மாதம் 24ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும், ராசிநாதன் இம்மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு பணிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக ஏதேனும் காரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் அந்த காரியங்கள் இந்த மாதம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. வெட்டிப்பான வருவாயை காண முடியும். லாபஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். மூத்த சகோதர சகோதரனுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நாட்களாக விற்பனைக்கு திட்டமிட்டு கொண்டிருந்த சொத்து ஒன்று விற்பனை ஆவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தொலைநோக்கு திட்டத்தோடு முதலீடு செய்வீர்கள். திருக்குறளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அந்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.